ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் லாங் போஸ்ட் போட முடில, பேபியோட பிஸியாக இருக்கிறதுனால. மார்னிங் ருட்டீனே இப்படி தான் ஆரம்பிக்கும். அந்த மார்னிங் எழுந்திரிச்சோடனே அந்த லேகியம், பிரசவ லேகியம் அதுதான் இருக்குது. அம்மா காலத்தில் வறுத்து இடித்து செஞ்சாங்க. இப்போதைக்கு இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால இதை வாங்கிட்டு இதையே நான் அதுலேயே எல்லாமே சேர்த்துருக்காங்க. பனக்கற்கண்டு, தேன் நிறைய இருக்கிறதுனால அதுவே போன வாட்டி அதான் நான் சாப்பிட்டேன் மித்ரனுக்கும். இந்த வாட்டியும் நான் அதே தான் மார்னிங் எழுந்தோன்னே ஒரு குட்டி பால் சைஸ் அதை சாப்பிட்டுட்டு ஒரு 1 or 2 hours கழித்து காஃபி குடித்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மித்ரன் எழுந்திருவார். மித்ரன் டெய்லி ஒரு மூட் ஸ்விங் தான் பால் குடிக்க வைக்கிறதுக்கு. அது அப்படியே போயிட்டு பிரஸ்ட் மில்க் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா பூண்டு பால் டெய்லி எடுத்துக்கினாவே அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நான் அதான் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அந்த விலாக் 2-3 நாள் மிக்சிங்கில் தான் எடுக்க முடியும். தொடர்ந்து என்னால் 1 day விலாக் மாதிரி அப்படியெல்லாம் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் புனிதானம் தான் இதோட வீடியோ. மார்னிங் எடுத்தது புனிதானம். அதெல்லாம் அந்த மார்னிங் அது ஃபுல்லாக ஐயர் அந்த ஹோமம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி பேர் வைக்க முடியல, டிசைட் பண்ணல. அதனால் அதை தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி டே அப்படியே நல்லா போச்சு. இது ஒரு கஞ்சி ரெசிபி. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வயிற்று புண்ணு ஆடுறதுக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. அதோட ரெசிபி தான் இது. நான் ஆஃப்டர் ஒரு டெலிவரி ஆகி ஒரு 20 daysக்கு அப்புறம் தான் இதை எடுத்துக்கிட்டேன். இது ஒரு கப் பார்லி ரைஸ் எடுத்துக்கணும். அதை விட அந்த பார்லி லைட்டாக ரோஸ்ட் பண்ணாலே போதும். அதுவே ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. அது அப்படியே லைட்டாக கொஞ்சம் சிம்லேயே வச்சு நீங்கள் நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க. கூட இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா புழுங்கல் அரிசி, வீட்டில் சமைக்கிற அரிசி. இட்லி நிறைய வீட்டில் பச்சரிசி இருக்கும், பச்சரிசி போடாமல் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ரொம்ப வறுக்க வேணாம், கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணால் போதும். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட நான் 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கிட்டேன். அம்மா சீரகம் சேர்த்துக்க சொன்னாங்க. அதனால் சீரகம் இதெல்லாமே ரோஸ்ட் பண்ணிட்டு பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு எவ்வளோ ஃபைன் பவுட்ராக வேணாலும் ஃபைன் பவுட்ராக அரைச்சிக்கோங்க. நான் ரவை மாதிரி லைட்டாக அரைச்சிக்கிட்டேன், அப்புறம் கஞ்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றனால. அதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே சிம்மில் வச்சு அது பாட்டு பாயில் பண்ண விட்டுட்டேன். நல்லா ஒரு 1/2 hour ஆச்சு வேகிறதுக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறம் பால் சேர்த்துக்க சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 25 days ஆனதுனால எல்லாமே சேர்த்துக்கணும், 30 daysக்குள்ளே எல்லாமே சேர்த்துக்கணும் அப்படின்றனால நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு வயிறும் கொஞ்சம் வலிச்சுது, அதனால் நான் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். வேணும் நார்மல் பால் கூட, அவங்க நார்மல் பால் தான் அந்த சிஸ்டர் அந்த அக்கா என்னை குடிக்க சொன்னாங்க. ஆனால் நான் தேங்காய் பால் அம்மா சேர்த்துக்கோ, அதனால் நான் தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி அதான் 2 டம்ளர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுதான். வேறு எதுவுமே குடிக்கல. ஒரு 10 days அதை தான் பண்ணினேன்.
இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னால் இவ்வளோ தான் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.